ஒரு வெறி நாய் கடிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது, மெடிசன் இருக்குது. ஆனால் ஒரு சில நன்றி கெட்ட நாய்ங்க இருக்குது பார்த்தீங்களா, அதுங்க கடிச்சிச்சிங்கன்னா ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது, மனசில் வலி மட்டும்தான் இருக்கும். இது பொதுவாக தான் சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டெல்லாம் சொல்ல கிடையாது. என்றைக்குமே நன்றி மறந்து யாருமே நடக்காதீங்க. ஒருத்தவங்க நமக்கு ஒரு பண்ணுற ஹெல்ப்புக்கு நன்றியாக இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் அவங்க முதுகலையாவது குத்தாமல் இருக்கணும். அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய வலியை கொடுக்கும். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மத்தியானத்துக்கு மேலே எடுத்தது. ஒரு வாரமாக ஜூஸ் போடலாமா வேணாமான்னு சொல்லி ஃப்ரிட்ஜிலேயே தூங்கிட்டு இருந்த சாத்துக்குடி எடுத்து அன்னைக்கு தான் ஜூஸ் போட்டு குடித்தோம். அதோட லஞ்ச் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் படிக்கட்டெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு, அதையுமே பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு நல்ல வெயில் தான் அடிச்சிச்சு. திடீர்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்ல மழையும் காத்துமா இருந்துச்சு. சூப்பர் கிளைமேட்டாக இருந்தது. அதோட பசங்க ஈவினிங் சிலம்பம் கிளாஸுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா எல்லாரும் டீ காஃபி போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். கூடவே ஸ்நாக்ஸ் ஏதாவது கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ ஸ்வீட் கார்ன் 2 வீட்டில் இருந்துச்சு, அதையுமே வேக வச்சு 3 பேரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அன்னைக்கு டே எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு.